சீதாராமன் வந்து 2 பெருச்சாலி இருக்குன்னு சொன்னாங்க. சீமான் சொல்றாரு, என்ன அது என்ன 2 பெருச்சாலி? உங்க இடத்துல கூட தான் 2 இருக்குது, என் இடத்துல கூட தான் 2 இருக்கு, 8 பெருச்சாலி இருக்குங்கிறது. அப்ப 8 பெருச்சாலி இருந்தா அதை ஓட்டுறதுக்கு தானே எஸ்ஐஆர். தமிழூர்ல அப்படிலாம் இல்லைங்க. நீங்க சொல்ற 1000 பேர் அது பொய்யுங்க. அது 400 தாங்கன்னு பேசினா எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்லலாம். உன் இடத்துல மட்டும்தான் இருக்கா பேய்? என் வீட்டுல கூட தான் பேய் இருக்கு, அவர் வீட்டுல கூட தான் பேய் இருக்குன்னா அப்புறம் இதெல்லாம் பூச்சாண்டி சோறு தின்ன குழந்தைகள். சிறுபான்மையினரை பயமுறுத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு குழப்ப நடத்தி. சிறுபான்மையினர் ரொம்ப புத்திசாலி. என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா கூட்டமா ஓட்டு போடுறோம். ஒரு 1000 பேரை திமுக நல்லா கவனிச்சுக்குது. அந்த 1000 பேர் 10,000 பேரை, 10,000 பேர் 1 லட்சம் பேரை, 1 லட்சம் பேர் 42 லட்சம் பேரை வாக்க கொண்டு கையில கொடுக்கும். ஆனால் இஸ்லாத்தவர்கள் பாலியல் தொல்லையோ, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளையோ, நடுத்தருல நடக்கிற கொடுமையோ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும். அது இவங்களுக்கு தெரியல. லஞ்சம் வாங்குறது ஹராம், அது இவங்களுக்கு தெரியல. அவங்க உண்மையிலேயே நேர்மையா ஓட்டு போடுவாங்க. அதுக்குதான் பயந்து போய் ஒளியறாங்க. 15 நிமிடம் பேசுறாரு. அதுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துட்டு வருது, போதை சம்பந்தமான குற்றங்கள் அதிகரித்துட்டு வருது அப்படின்னு அவர் பேசியிருந்தாருன்னா நான் மகிழ்ச்சியா இருக்கும். அங்கெல்லாம் எதை பத்தியும் அவர் பேசல. பட் இந்த இடத்துல எந்த எதிர்கட்சியுமே பேசலன்னு தான் சார் சொல்லணும். யாருமே இதை வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கலையே சார். ஒத்துக்கிறேன். இந்த டெல்லி மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகன் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு தான் வேலைக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால திமுகவினரா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்களே சார். திருப்பி அனுப்ப சொல்லுங்க. பீகாரா இருந்தாலும் உத்தரப்பிரதேசா இருந்தாலும் எதுக்காக தமிழ்நாட்டுல வேலை கொடுக்குறாங்க அல்லது இந்தியா அளவுல அவங்க எல்லாம் போய் எங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா 2 வரியில சொல்லிடலாம். எந்த மாநிலத்துல இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு டெய்லர்னு வச்சுக்கோங்களேன், திருப்பூர்ல இருக்கக்கூடிய டெய்லர். நான் வந்து மெத்தாடிக்கல் ஒர்க் பண்ண மாட்டேன். மெத்தாடிக்கல் ஒர்க்னா என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு பனியன் தைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது பனியன் தைக்கிறதுல 21 வேலைகள் இருக்கு. அதுல 3 வேலை என்ன தெரியுமா? இந்த பனியன் இருக்கு இல்லையா, அதை திருப்பி கொடுக்குறது. இப்படி தைப்பாங்க, திருப்பி கொடுத்தா இந்த இடத்துல தைச்சு கொடுப்பாங்க. இந்த திருப்பி கொடுக்குற வேலையை காலையில இருந்து ஒருத்தம் பண்ணணும். அவனுக்கு 500 ரூபாய் சம்பளம். அந்த திருப்பி கொடுக்கிற வேலையை தான் பீகார்காரன் வந்து செய்யறான். இப்ப நான் செய்யறேன்னு வச்சுக்கோ, பீகார்லாம் கிடையாது, எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால இந்த வேலையை திருப்பி கொடுக்குற வேலையை செய்யறதை விட இங்க சின்னதா ஒரு ஓவர்லாக் தையல் இருக்குல்ல, இந்த ஓவர்லாக் தையல செஞ்சேன்னா எனக்கு 1200 ரூபாய் கிடைக்கும். அதைத்தான் தமிழன் செய்யலாம். எல்லா ஊர்லயுமே அந்த மாநிலத்தில் இருக்கின்றவர்கள் அந்த 1200 ரூபாய் வேலையை செஞ்சுட்டு இந்த 500 ரூபாய் வேலைக்கு ஆளை தேடுறாங்க. நான் என் தம்பி அனுப்புவேனா? என்னால இந்த வேலையை செஞ்சா 1200 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கும்னு இருக்கும்போது, ஓவர்லாக் தையல் தைக்கிறதுக்கு பண்ணும்போது நான் என் தம்பியை அதே வேலைக்கு அனுப்புவேனா? மாட்டேன். ஒடிசால இருந்து பீகார்ல இருந்து கான்ட்ராக்டர் மூலமா ஆளை கூப்பிட்டு வர சொல்வேன். அவங்களுக்கு வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுப்பேன். அவங்க டெய்லி வேலைக்கு வருவாங்க. அதனாலதான் அவங்கள நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க. திருப்பி அனுப்புங்க, தைரியம் இருந்தா பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் ஓட்டு ஊத்தி மூடிக்கும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னை சில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை சில்ஸ்ல வந்து நிறைய பேர் சேல்ஸ்ல உட்காந்து இருப்பாங்க. அதுல அறிவார்த்தமா சேல்ஸ் செய்யறவங்க இருப்பாங்க. அங்க ஆட்களை அட்டன் பண்றதுக்காக ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேருடைய சம்பளம் கம்மியா இருக்கும். அந்த அறிவார்த்தமா வேலை செய்யறது அதிகமா இருக்கும். இந்த 10 பேர் வேலையை செய்யறதுக்கு தான் பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேஷ்ல இருந்து, மற்ற இடத்துல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் செமி ஸ்கில்டு ஒர்க்னு சொல்லுவாங்க. இந்த செமி ஸ்கில்டு ஒர்க் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆள் இருந்ததுன்னா, RS பாரதி கிட்ட ஆள் இருந்தா வர சொல்லுங்க. பீகார்ல இருக்கிற திருப்பி அனுப்ப சொல்லுங்க, தைரியம் இருந்தா. சார், எஸ்ஐஆர் போராட்டம் வந்து சீமான் அவர்கள் நடத்திருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போய் வீடு வீடா செக் பண்ணும்போது விஜய் அவர்கள் போட்டோ இருந்தா அந்த ஓட்டை தூக்கி விட்டுருவாங்க, இல்ல என்னோட போட்டோ இருந்தா அந்த ஓட்டு, கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இருந்தா அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால அவங்க ஓட்டையும் தூக்கி விட்டுருவாங்க, இதுதான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது ரொம்ப சந்தோஷம். அவர் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் படம் இருந்தது அப்படின்னு ஒரு 1 லட்சம் வாக்கு, சீமான் படம் இருந்தது அப்படின்னு அவருக்கு பாவம் ஒரு 50 லட்சம் வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், சீமானுக்கு தெரியல. 50 லட்சம் வாக்கு தூக்கிட்டாங்க. அதே மாதிரி முஸ்லிம் வீடுன்னு தெரிஞ்ச உடனே அது வந்து ஒரு 42 லட்சம் வாக்கு தூக்கிட்டாங்க. நாளைக்கு அறிவிக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாதுன்னு அறிவிக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சும்மா வீட்டுல உட்காந்துருப்பாங்களா? முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து ரைட், வெரி குட், எனக்கு நீங்க ஓட்டு கொடுக்கல, திமுக 20,000 ரூபாய் கொடுத்துருக்கோம், நீ ஓட்டு கொடுக்காதனால எனக்கு 20,000 ரூபாய் கிடைக்கல, பரவாயில்ல, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு வீட்டுல உட்காந்துருப்பாங்களா? தெருவில் இறங்கி தானே போராடுவாங்க. கண்டிப்பா போராடுவாங்க. அப்புறம் ஓவைசி வந்து
ஹைதராபாத்ல இருக்கிறவரு பீகார்ல போய் கேட்கிறாரு, உங்களுடைய வாக்குகள் ஏதாவது போயிடுச்சான்னு கேட்கிறாரு. 900 பேர் ஆமா என் வாக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்கான். அந்த 900 பேரை கொண்டு போய் இவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, உங்க வாக்கெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதை கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க. வெறும் 900 பேர். ஓவைசி சொல்றாரு, இவங்க இன்னும் அவனை தூக்கிடுவாங்க, இவனை தூக்கிடுவாங்க. வெக்கமா இல்லையா? அப்ப உங்ககிட்ட ஆள் இல்லையா? உங்ககிட்ட உங்களை காக்கிறதுக்கு மட்டும்தான் பவுன்சர்ஸ் இருக்காங்களா? அப்ப நீங்க ஆளை வச்சு பார்க்க மாட்டீங்களா? விஜய் பண்ணாரு இல்லையா, எல்லாரும் போங்க, ஒரு இடத்துலயும் எந்த வாக்கும் மிஸ் ஆகாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது நியாயம் தானே? அப்படித்தானே பண்ணணும். அதை விட்டுட்டு தூக்கிடுவாங்கன்னா சும்மா தூக்கிட்டா நாளைக்கு எலெக்ஷன் போய் சும்மா இருப்பாங்களா மக்கள்? இவங்க கோயம்புத்தூர்ல ஒரு 1 லட்சம் வாக்கு தூக்கினாங்களே இந்த சம்மரி ரிவிஷன்ல, அது வந்து அண்ணாமலை தோக்கணுங்கிறதுக்காக தூக்கினாங்களா? இல்லையே, அவங்க எல்லாரும் தகுதியற்றவர்கள் தான் தூக்கினாங்க. நியாயமானதான் நாம இதை எடுத்துக்கிட்டோம். அவர்கள் வந்து சொன்னாங்க கொளத்தூர்ல வந்து கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கு, அதுக்கும் சீமான் அவர்கள் கொஸ்டின் வச்சிருக்காரு. அதை இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா? திமுக நின்ன இடத்துல மட்டும்தான் கள்ள ஓட்டு இருக்குமா, ஏன் பிஜேபி நின்ன இடத்துல கள்ள ஓட்டு இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். கண்டிப்பா கேட்டிருக்காரு. ஆனா கள்ள ஓட்டை வச்சுதான் பெரம்பலூர் குற்றம் சாட்டணுங்கிற அவசியம் இல்லை. கடந்த தேர்தல் நடந்த போது 3 மணிக்கு மேல எதுக்கு ஸ்டாலின் ஐயா அங்க வாக்குச்சாவடிக்கு உள்ள போனாரு, எந்த அதிகாரத்துல போனாரு, ஒரு 1 மணி நேரம் எதுக்கு உள்ள இருந்தாரு, என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா போருமே. அதுக்கு ஒண்ணு பெரிய விஷயம் தேவையில்லையே. தவறுகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவதுங்க, நிர்மலா சீதாராமன் வந்து 2 பெருச்சாளி இருக்குன்னு சொன்னாங்க. சீமான் சொல்றாரு, என்ன நடக்குறீங்க, அது என்ன 2 பெருச்சாளி? உங்க இடத்துல கூட தான் 2 இருக்குது, என் இடத்துல கூட தான் 2 இருக்கு, 8 பெருச்சாளி இருக்குங்கிற. அப்ப 8 பெருச்சாளி இருந்தா அதை ஓட்டுறதுக்கு தானே எஸ்ஐஆர். அது இங்க அதெல்லாம் இல்லைங்க, பெரம்பலூர்ல அப்படிலாம் இல்லைங்க. நீங்க சொல்ற 1199 4000 பேரோ அது பொய்யுங்க. அது 400 தாங்கன்னு பேசினா எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்லலாம். உன் இடத்துல மட்டும்தான் இருக்கா பேய்? என் வீட்டுல கூட தான் பேய் இருக்கு, அவர் வீட்டுல கூட தான் பேய் இருக்குன்னா அப்புறம் பேய ஓட்டுறதுக்கு ஆளை கூட்டு தானே வரணும். தொடர்ந்து சிறுபான்மையினர் மக்களின் உரிமை பறிப்போகுது, பிஜேபி அதை தான் இதா கொண்டு செயல்படுறாங்கன்னு சொல்றாங்களே சார். பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மூதாதையர்கள்லாம் நமக்கு சாப்பாடு போடும்போது நிலாவை காட்டி மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பூச்சாண்டி வர்றான் அப்படின்னு காட்டி போட்டாங்க பாருங்க. இந்த பூச்சாண்டி வர்றான்னு காட்டி சாப்பாடு போடப்பட்ட குழந்தைகள்லாம் பிஜேபி வந்துருச்சு, சிறுபான்மையினர் அவுட்டு, பிஜேபி வந்துருச்சு, சிறுபான்மையினர் அவுட்டுன்னு வளரிட்டு இருக்கோம். இந்த நிலாவை காட்டி ஒழுங்கா சோறு விட்டின குழந்தைகள்லாம் இப்ப எங்க அம்மாலாம் அப்படிதான் பண்ணாங்க. நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், யார் வந்தாலும் என்னுடைய திறமையில ஜெயிப்பேன், என்னுடைய தகுதியில ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நேர்மையா நான் அதை போராடுவேன். இதெல்லாம் பூச்சாண்டி சோறு தின்ன குழந்தைகள். சிறுபான்மையினரை பயமுறுத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு குழப்பம் நடத்திக்கிட்டு. சிறுபான்மையினர் ரொம்ப புத்திசாலிகள். என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா கூட்டமா ஓட்டு போடுறாங்க. ஒரு 1000 பேரை திமுக நல்லா கவனிச்சுக்குது. அந்த 1000 பேர் 10,000 பேரை, 10,000 பேர் 1 லட்சம் பேரை, 1 லட்சம் பேர் 42 லட்சம் பேரை வாக்க கொண்டு வந்து கையில கொடுத்துருப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தவர்கள் பாலியல் தொல்லையோ, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளையோ, நடுத்தருவில் நடக்கிற கொடுமையோ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு தெரியல. லஞ்சம் வாங்குறது ஹராம், அது இவங்களுக்கு தெரியல. அவங்க உண்மையிலேயே நேர்மையா ஓட்டு போடுவாங்க. அதுக்குதான் பயந்து போய் ஒளியறாங்க. சார், அந்த டெல்லி குண்டு வெடிப்புல கூட இது வந்து RSS ஓட சதி, பீகார் எலெக்ஷன் அது கூட சேர்த்து வச்சு பேசிருந்தாங்களே சார், இது உங்கள் கருத்து? இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த யூனிவர்சிட்டி ஒண்ணு இருந்தது இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிய யார் தொடங்கினா, அந்த அன்னைக்கு ஹரியானால வந்து யார் வந்து இதுல இருந்தாங்க, அதாவது ஆட்சியில இருந்தாங்க, யார் வந்து அந்த ஒப்புதல் கொடுத்தாங்க, இவங்களுக்கெல்லாம் யாருக்காவது வந்து ஜாவத் சித்திக் அப்படிங்கிறவரை பத்தி தெரியுமா? இந்த ஜாவத் சித்திக் தான் இந்த டெல்லியினுடைய என்டையர், இந்த டெல்லிங்கிறது வந்து ஏதோ டெல்லியில ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி தப்பு பண்ணது இல்லைங்க. 50,000 உயிர்களை பணயம் வைப்பதற்காக திட்டமிட்டு ஹைதராபாத்லயும், குஜராத்லயும், ஃபரிதாபாத்லயும், மற்ற இடங்கள்லயும் திட்டமிட்டு இருக்காங்க. அவனுடைய வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இவங்க ஒருவேளை டெய்லி இதுதான் சன் டிவி தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஜாவத் சித்திக் அப்படிங்கிறவர் வந்து 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பூபேந்தர் ஹூடா வந்து இவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு? அந்த யூனிவர்சிட்டி தொடங்குறதுக்கு. வெறும் 100 ரூபாய், வெறும் 100 ரூபாயில அந்த நிலம் கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய நிலம், 60 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுகிறது 100 ரூபாயில. அதுக்கப்புறம் 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருக்கு வந்து இது கொடுக்குறாங்க. அதாவது அந்த டெவலப்மெண்ட், மைனாரிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல வந்து 60 கோடி ரூபாய் கொடுத்து அந்த யூனிவர்சிட்டியை வளர்க்க சொல்றாங்க.
அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டியின் மூலமா தான் நிறைய பேர் படிச்சு இந்த மாதிரியான கேவலமான ஒரு வேலைக்கு வந்திருக்காங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மள மாதிரி ஊடகங்கள்ல பேசக்கூடியவங்களையும் தடுத்து நிறுத்துறதுக்கு பிஜேபியில இருக்கிற ஆட்களையே பயன்படுத்தி தடுத்து நிறுத்துற வேலையும் இவங்க சாதிச்சிடுறாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் இந்த தைரியமா இப்படி பேசுறாங்க. டெல்லியில நடந்தது 100 பேர் 12 பேர் இறந்தது ஒரு துக்கம்னா 50,000 பேர் இறந்தது தடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் அதுல நீங்க பாருங்க. சார், தொடர்ந்து வந்து மத்திய அரசு எதிர்ப்புங்கிறது இந்திய நாட்டுக்கு எதிரான எதிர்ப்பாவே இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா மத்த நாடுகள்ல நடக்கிறதுக்கு போராடுறாங்க, ஆனா இந்தியர்கள் இருக்கும்போது அதற்கு கேள்வி கேட்காம இது இவர்களின் சதி அப்படிங்கிறது நம் இந்திய நாட்டையே வந்து எதிர்ப்பதாக தெரிகிறது சார். இது உங்கள் கருத்து என்ன சார்? இல்ல, இப்போ விஜய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல அந்த பாலியல் துன்பம் அந்த பெண்ணுக்கு நடந்ததை பத்தி ஒரு கருத்தும் தெரிவிக்கல. பங்களாதேஷ்ல வந்து இந்துக்களுக்கு எதிராக நடந்த தவறுகளை பற்றி அவர் வாயே திறக்கல. ஆனா சவுதியில வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, அதுக்கு அவர் வந்து வருத்தம், எல்லாத்துக்கும் வருத்தம் தெரிவிக்கிறோம், உயிர்த்தை தான். ஆனா அதுக்கு வந்து அவர் வந்து ஐயோ பாவம் நீங்க எல்லாம் இறந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கிறார். இப்படி செலக்டிவ் என்ன போட்டிருந்து அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாருங்கிறத நீங்க பாக்கணும். அதாவது வந்து கரூர்ல ஒரு மாநாடு நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாநாடு நடக்குது, அவரு தான் நடத்துறாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு 15 நிமிடம் பேசுறாரு. அதுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துட்டு வருது, போதை சம்பந்தமான குற்றங்கள் அதிகரித்துட்டு வருது அப்படின்னு அவர் பேசியிருந்தாருன்னா நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ரைட், ஒரு தலைவன் பேச தொடங்கிட்டான் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். அங்கெல்லாம் எதை பத்தியும் அவர் பேசல. பட் இந்த இடத்துல எந்த எதிர்கட்சியுமே பேசலன்னு தான் சார் சொல்லணும். யாருமே இதை வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கலையே சார். ஒத்துக்கிறேன். இந்த டெல்லி வெடி விபத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து எல்லாருமே அமைதியா இருந்தாங்கிறது தான் வருத்தம். அது வந்து வேற ஒரு காரணம் இருக்கு. இது வந்து பெரிய விஷயத்தை தவிர்க்கின்ற ஒரு விஷயமா நடந்துருச்சு அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டாங்க. இதை வைத்து அரசியல் செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தம் அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ வரவில்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேண்டாங்க, நடந்தது ஒரு அசம்பாவிதம், பெரிய விபத்தை தடுத்துட்டோம், அதோட அதை நிறுத்திப்போம்னு நினைச்சிட்டு விட்டாங்க. இதே அவியல் செய்கின்ற சூழ்நிலையில் ஸ்டாலின் இருந்திருந்தாலும் குதின்னு போச்சு. பார்க்கலாம் சார், 2026 மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் பதிலமைத்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.